இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 தீர்மானங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் 2வது நாளாக நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கு அநேகர் நம் ஆழ் மனதிலே சிந்திப்பது உண்டு. நம்மையும் அறியாமல் சொல்லிவிடுவோம், அந்த ஒரு வருஷத்துல வேதத்தை வாசித்து முடித்திடுறேன், குடும்பமாக நாங்க ஜெபிப்போம், இல்ல ஆலயத்துக்கு நாங்க ஒழுங்காக வருவோம் என்றெல்லாம் தீர்மானம் எடுப்போம். ஆனால் சில நேரங்களிலே அதை நாம் தவறி விடுகிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய தீர்மானத்துல 2வது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம ஜெபிக்க வேண்டும் என்ற பிரயாசம் நமக்குள்ள வரும். நாம் நினைப்போம், இந்த வருஷத்துல நல்லா ஜெபிக்கணும் என்று சொல்லி நினைப்போம். நன்றாக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்தவர்கள் தேவ மகிமையை பெற்றார்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். எனும் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 8:34-35, என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நாம் எடுக்கிற 2வது தீர்மானம், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். விழித்திருந்து காத்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். பாருங்க, வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நீங்க பாத்தீங்கன்னா, அவள் வயது சென்றவளாக இருந்தாலும் அவள் இரவு பகலும் ஆலயத்திலே உட்கார்ந்து அவள் உபவாசித்து ஜெபித்து வந்ததாக வேதாகமம் சொல்கிறது. என்னும் வெளிப்படுத்தலே ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:24, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம். ஆண்டவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நம்ம ஒருவேளை அவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பில்லி கிரகாம் என்ற தேவ மனிதன், அவரோடு சிலர் கேட்டுக்கொண்டார்கள், உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே நீங்க பெரும்பாலான நேரத்தை எவ்வாறு செலவிடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போதான் அவர் சொல்ல, நான் ஜெபத்திலேயே நான் என்னுடைய நாட்களை நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்ல, மீண்டுமாக உங்களுக்கு இந்த ஊழியத்தை ஆண்டவர் மீண்டும் தருகிறார் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஊழியத்திற்காக நீங்க என்ன செய்வீர்கள்? அவர் சொன்னார், என் வாழ்நாள் முழுவதும் ஜெபத்திலே நான் தரித்திருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறாராம். பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று ஜெபம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும், மேலான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி என்றால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உன்னத பாட்டு 5:22, நான் நித்திரை பண்ணினேன் என்று இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நீங்க காலை நேரத்துல ஜெபிக்கும் போது ஆண்டுடைய மகிமையை உணர முடியும். ஆண்டவர் அப்படி அவர் நம்மளோடு உறவாடுகிறவராய், ஆண்டவர் நம்மோடு பேசுவார், ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். 1862ஆம் வருஷம் பிரெஞ்சு படை மெக்சிகோ படை வீரர்களை முகாமிட்டார்கள். மெக்சிகோ படை வீரர்கள் அவர்கள் மலை உச்சியின் மேலே ஏறி அங்கே உட்கார்ந்து கொண்டார்கள். இங்க பிரெஞ்சு படை வீரர்கள் கீழே நின்று கொண்டு அவர்களை சுற்றி வளைத்து கொண்டிருந்த வேளையிலே அந்த மெக்சிகோ படை வீரர்கள் அந்த மலை உச்சிக்கு வருகின்ற பாதையை அடைக்காமல் விட்டு விட்டார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? துணிந்து போய் அவர்கள் 2000 படை வீரர்களை கொண்டு குவித்தார்கள்.
பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கவில்லை என்றால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வேலி, யோபுக்கு கர்த்தர் வேலி அடைத்தார் என்றது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஜெபம் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கும். நம் பாதுகாக்கிற அந்த வேலி இல்லை என்றால் சாத்தான், பொல்லாத சாத்தான் நம்மை அழித்து விடுவார். இன்னும் வசனம் சொல்கிறது, மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியும் உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சீக பலவீனம், சில நேரத்துல நாம் எழும்ப முடியாம, காலையில எழும்பி ஜெபிக்க முடியாம சோர்ந்து போய் விடுகிற இந்த வருஷத்துல நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்றைக்கும் கூட ஆண்டவர் சமூகத்துல நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல விழித்திருந்து நான் ஜெபிப்பேன், இந்த தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம்ப்பா. நாங்கள் அதற்காக இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இரண்டாவதாக நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுக்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிற கிருபையை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம கேடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை